என் நெஞ்சில் குடியிருக்கும் First of all, big congratulations, not rumba congratulations. One of the best bank, biggest bank in India, State Bank of India. So State Bankல ஒர்க் பண்ண போகிறது அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஜாப் கிடையாது. இட்ஸ் ஏ ப்ரெஸ்டீஜ் ப்ரௌட் மூமெண்ட். பேங்கர் ஆயிட்டிங் அப்படின்னாவே உங்கள் சொசைட்டியில் உங்களோட மதிப்பே வேற மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். I have cleared SBI PO and IOB LBO today. நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தா தரமானவன். உங்களோட வெற்றியை உங்கள் வெற்றியாக மட்டும் பார்க்கல, உங்களோட ஒரு ஜென்ரேஷனோட வெற்றியாக பார்க்குறேன். அழியாது வாலின் கதையே, முடியாது ரத்தன் கரையே, களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. எல்லாத்தையுமே 1 இயர்க்குள்ளார நம்ம பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை யோசித்து கொண்டு வந்தது தான் இந்த பிகினர் பேட்ச் ரிப்பீட்டர் பேட்ச் ஷெட்யூல். நம்ம கோட் போகலாம், கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வந்துட்டு ஏப்ரல் 2025 இதை தான் ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதினதே IOB தான், அதுவும் கிளியர் ஆகிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ கோ டீம் அண்ட் தேங்க்யூ மென்டாஸ். முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழறியாதே, சிங்கம் இறையாகாதே. We know it is not an easy journey. இதில் கோட் டீமோட ரோல் வந்துட்டு ரொம்ப பெருசு. த மேன் பிஹைண்ட் மை சக்ஸஸ்னு சொல்லலாம். இது என்னோட 3rd அட்டெம்ப்ட்டு. பார்த்தப்போ எனக்கு பெருசாக கைடன்ஸ் இல்லாதது தான் பெரிய காரணம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் கோட்டில் ஜாயின் பண்ணேன். கோட்டில் ஜாயின் பண்ணது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும் என்னோடய ப்ரிப்ரேஷனில். மென்டாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணி கடைசியில் எனக்கு இந்த சக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. கைட்லி பற்றின்னு சொல்ல போனோம்னா, நான் ஸ்டார்டிங் என்னைக்கு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்போ இருந்து நான் யூஸ் பண்ண ஒரே பிளாட்ஃபார்ம் கைட்லி தான். எனக்கு கைட்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் டு கைட்லி டீம். ஆதித்யா சார் தான் ஃபுல்லாக இன்டர்வியூலேருந்து எல்லாமே. எனக்கு CA ரொம்ப இஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுனால ஆதித்யா சார்னால மட்டும்தான் முடிஞ்சிச்சு. மார்க் டெஸ்ட் அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஏதோ புவர் பாவர்ட்டி லைன்லேருந்து வந்தால் கூட ஒரு 200 rupeesக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டு வர்த்தாக கொடுக்க முடியும் அப்படின்னா அது கைட்லி டீமால் மட்டும்தான் கொடுக்க முடியும். I failed in UPSC twice. I failed in TNPC Group 1, Group 2 twice. I failed in Assistant Commando exam twice. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு லைஃப். பட் I started my banking preparation. போய் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கைட்லி இஸ் பெட்டர், கோ ஃபார் கைட்லி. எவ்ரிதிங் சேஞ்ச்ட் ஆஃப்டர் ஜாயினிங் கைட்லி. I cleared SBI PO prelims. I cleared IBPS PO prelims. I cleared Intelligence Bureau prelims. I cleared NICLAO prelims. இது எல்லாமே எனக்கு நிஜமாக நம்ம லைஃப்பில் தான் நடக்குதா இல்லை நான் தானே இது. அண்ட் தென் திடீர்னு பார்த்தா வித்தின் 20 days 25 daysக்குள்ளே SBI மெயின்ஸுன்றாங்க. மெயின்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியாது. நான் உள்ளே போய் பார்த்தா எனக்கு போனேன், கிளியர் ஆகிடுச்சு. நாம் என்ன லெவலில் இருந்தோங்கிறது இல்லை, நம்ம பிள்ளைங்க ஒரு லெவல் மேலே போகணும். அதுதான் ஒவ்வொருடைய பெற்றோருடைய கனவாகவும் இருக்கும். நம்ம பிள்ளைங்க நாம் பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த லெவலில் இறைவன் எனக்கு என் பிள்ளைக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இறைவனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், தமிழ் மீடியமில் படித்தேன். சரி, ஓகே, நம்ம தமிழ் மீடியமில் படிச்சிருக்கோம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, ஒரு டஃப் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அது கைடியில் சேர்ந்த பிறகு மேக்ஸிமம் எல்லாமே ஈஸி ஆகிடுச்சு. ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ் எப்போவுமே படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. லைஃப்பில் தோத்துறவே கூடாது, ஜெயிச்சிட்டே இருக்கணும். ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு தமிழ் மண்ணின்